ஹலோ மை டியர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், நாம் இன்றைக்கி எந்த வீடியோட ஒரு ரியாக்ஷன் பார்க்க போகிறோம்னா, நம்ம லோகேஷ் அண்ணாவோட டெபியூ ஃபிலிம் வந்து ஒன்று வரப்போகுது. அந்த படத்தோட அஃபீஷியலான ஒரு டீசர் மாதிரி விட்டுருக்காங்க. அந்த டீசரை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். படத்தோட பேர் வந்து டிசிஎம்மா. டீனா வந்து தேவ்தாஸ், சி ஃபார் சந்திரான்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ பார்ப்போம். ஓகே, மியூசிக் கிரெடிட்ஸ் வந்து நம்ம அனிருத் சார் தான். அதுக்கப்புறம் லிரிக்ஸ் வந்து ஹைசன்பர்க். யாருன்னு தெரியுமா? எனக்கும் தெரியாது. உங்களுக்கு ஏதாச்சும் என்னது இந்த க்ளூலாம் வச்சு கண்டுபிடிப்பீங்கள, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தெரிஞ்சால் சொல்லுங்கள். வோக்கல் ராம்குமார். அதுக்கப்புறம் வேறு எதுவும் போடல. காஸ்ட் வந்து லோகேஷ் கனகராஜ், வாமிகா, இவங்க வந்து பாலிவுட்டில் ஒரு சென்சேஷனல் ஹீரோயின். அதுக்கப்புறம் சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி. ரிட்டன் அண்ட் டைரக்ஷன் பை அருண் மாதேஸ்வரன். ஸோ இட் வில் பி அ கேங்ஸ்டர் ஃபிலிம், அதை முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எடிட்டர் வந்து ஜிகே பிரசன்னா, ஆர்ட் டைரக்டர் கண்ணன், ஸ்டண்ட் வந்து பிசி ஸ்டண்ட். கைதி 2 வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்த எல்லாத்துக்கும் இந்த வரண்டா அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க போயிட்டார். ஃபஸ்ட்டு லோகேஷ்னாவை காப்பாற்றணும். லோகேஷ்னாவை டைரக்ஷன்லேருந்து காப்பாற்றணுன்னா கைதி 2 தான் வந்து காப்பாற்றணும். இப்போ கைதி 2வே லோகேஷ்னா தான் காப்பாற்றுற மாதிரி இருக்குது. என்னத்தை சுற்றி இங்கேயே வந்துட்டுருக்கு. 3, 2, 1 கோ. ஓகே. கலாநிதி மாறன் பிரசன்ஸ் சன் பிக்சர்ஸ். வாமிகா நல்லா தான் இருக்காங்க. ஹீரோ மெட்டீரியல் தானோ? ஓ ஓகே, நான் பார்த்தேன். மியூசிக் ஒரு மாதிரி நல்லா இருக்கு. சந்திரா தான். எஸ், நல்லா தான் இருக்கு. ஓ, ஒரே இடம் தானோ? And Anirudh music all. Nice. DC. Ready? Summer 2026 படம் ரிலீஸு. ஸோ எனக்கு ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் படத்து மேலே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து லோகேஷ்னா ஆஸ் எ டெபியூ ஆக்டர் பண்ணுறது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த ஸ்டோர் ஆஃப் அருண் மாதேஸ்வரன் அப்படின்றது ஒன்று. ஏன்னா கேரக்டருக்கு பார்த்து நடிக்க வைக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ அது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சுனாலும் வயலன்ஸாக இருந்துச்சுனாலும் ஓகே பண்ணலாம் அப்படின்னு ஒரு டேரிங்கான அட்டெம்ப்ட் பண்ணுற ஆள். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேப்டன் மில்லரே நிறைய பேர் பிடிக்கலான்னு சொன்னாங்க. எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது. அண்ட் டிசி, இந்த பேர் வந்து தப்பு, பேர் இது வேணாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இது ஜஸ்ட் ஒரு பேர் தான். அந்த பேருக்கு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி படத்தில் இருந்துச்சு அப்படின்னா தென் ஓகே தான். ஏன்னா இந்த கேரக்டரை பேஸ் பண்ணி தானே படம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த பேர் வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு இது ஒன்றும் பெருசாக தப்பாக தெரியல. பட் இதுவே ஓகேவாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. பட் படம் வரும்போது தெரியும், இல்லை ட்ரைலர் நல்லா வரும்போது தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இட்ஸ் அ டீசர். இதை வந்து நம்ம பெருசாக அதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு வந்து எதுவுமே கிடையாது. பிகாஸ் இதெல்லாம் படத்தில் வருமானு கூட தெரியாது. இது ஜஸ்ட் ஒரு நம்மளை ஹைப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் கொடுத்த ஒரு டீஸ். ஸோ டீசர் அவ்வளோதான், பெருசாலாம் எதுவும் கிடையாது. ஸோ பார்க்கலாம். லைட்டிங்காக டீசருக்கு இவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ ரொம்ப நல்லா இருக்குது. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இவர் வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியல் தான் அப்படின்றத நம்மளுக்கு தெளிவாக சொன்ன மாதிரி இருந்துச்சு. நானுமே வந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. லோகேஷ்னா பேசாமல் டைரக்ஷனே பண்ணலாம். ஏன்னா இது கூலி வந்து போயிடுச்சு. அவரோட டைரக்ஷன் மேலே அவ்வளோ கொஸ்டின் மார்க் வந்துருச்சு. தென் கைதி 2 எடுத்தால் தான் வந்து லோகேஷ்னா வந்து அகெயின் ப்ரூஃப் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு கொண்டு போயாச்சு. அதுக்கப்புறம் இவர் ஏன் இந்த ரிஸ்க் எடுத்துகிட்டு அங்கே போகிறாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் அதில் ஒரு பெரிய ரிலீஃப் இருக்கும். எப்படி அப்படின்னா எந்த விதமான டென்ஷனுமே இல்லாமல் வந்தமா நடித்தமா போனோமா. ஸோ மற்ற டைமில் வந்து கதையை டெவலப் பண்ணுறதுக்கு நிறையவே டைம் இருக்கும். இடையில கூட ரஜினி சாருக்கும் கமல் சாரோட 2 பேரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய படத்தை வந்து லோகேஷ்னா தான் டைரக்ஷன் பண்ணுறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கூலி படத்தில் உள்ள ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இல்லை வேணாம் அப்படின்னு சொன்ன மாதிரி நிறையா, அது ரூமரா இல்லை உண்மையானு கூட இன்ன வரைக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு நிறையா ட்ரோல்லாம் போயிட்டு இருந்தது. அப்புறம் அமீர் கான் சாரோட படத்தையும் வந்து டைரக்ட் பண்ணுறதா இருந்துச்சு. இப்போ இந்த கூலி போனதுனால அதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய டாக்ஸ் போயிட்டு இருந்தது. ஸோ இது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. பட் ரோலில் மாட்டியிருக்காங்க அப்படின்றப்போ அது அவங்களுக்குமே நல்லா தெரியும். ஸோ அதிலேருந்து ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு அகெயின் வந்து கைதி 2 ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிட்டாங்க. அதிலேருந்து லைட்டாக செதறிச்சுன்னா கூட பெரிய பிரச்சனையாயிரும். ஏன்னா எல்சியோட ஒரு ஒரு மேஜர் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் அதுதான். அண்ட் இப்போ இருக்கிற நிலமையில் அகெயின் எல்சிவை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும் அப்படின்றப்போ
இங்கே தான் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஏன்னா எல்சியூவில் உள்ள எல்லா மெம்பர்ஸுமே வந்து இந்த படத்தில் எல்லா ஸ்டார்ஸுமே வந்து இந்த படத்தில் வரப்போகிறாங்க, கைதி 2ல் வரப்போகிறாங்க அப்படின்ட்டு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியாச்சு, அவரே சொல்லிட்டாரு. ஸோ அப்படின்றப்போ எக்ஸ்பெக்டேஷன் மீட்டர் ஹையில் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் கன்ஃபார்மாக இதுக்கு நிறைய டைம் எடுத்து ரைட்டிங்கை, ஸ்க்ரீன் பிளேவை எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி ரொம்ப சூப்பராக கொண்டு வரணும். லைட்டாக பிசிறு தட்டுச்சுனாலும் கூட அவ்வளோதான். ஸோ அந்த அளவுக்கு இருக்கிற போது இந்த ஒரு பிரேக் வந்து எனக்கு ஓகே, பரவாயில்ல, டைம் எடுத்தாலும் நல்ல ஒரு ப்ராடக்டாக கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆஸ் அ பர்சனாக எனக்கு சொல்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு எனக்கு தெரியாது. அண்ட் அதே மாதிரி இந்த டோட்டல் ஓவரால் டீசர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கலையா, அண்ட் இவரோட இந்த ஹீரோ டெபியூ உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை.